ஒரு ஸ்டாக்கில் வந்து நான் ஒரு 6,000 இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இப்போ 1,00,000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதில் நான் மிகப்பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். அதை கிளியர் கட்டாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இதில் வந்து இந்த கிளியர் கட்டாக ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. அது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே, நான் ஒரு ஷேர் 23 ரூபாய்க்கு வாங்கினேன் 2021 ஏப்ரல் மாதத்தில். அப்போ அந்த ஸ்டாக்கோட விலை 23 ரூபா கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு 300 ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 300 ஸ்டாக் வாங்கினேன். ஓகே, உடனே அந்த ஸ்டாக் வந்து 120 ரூபா கிட்ட போச்சு. உடனே நான் வந்து பாதி ஸ்டாக்கை விற்றுட்டேன், 150 ஸ்டாக்கை விற்றுட்டேன். ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, பெரிய ரிட்டர்ன்ஸ்னு விற்றுட்டேன். ஆனால் நான் அந்த அளவுக்கு யோசிக்கல, இன்னும் ஃப்யூச்சரில் பொட்டென்ஷியல் இருக்குமா இல்லையான்னு நான் யோசித்தேன். சரி, இவ்வளோ ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக வந்துடுச்சு, 100-200% மேலே வந்துடுச்சு. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக விற்றுட்டேன். அடுத்து அந்த ஸ்டாக் வந்து 240 ரூபா போச்சு. இன்னொன்னே அப்பவும் 150 ஸ்டாக்கில் ஒரு 80 ஸ்டாக்கை விற்றுட்டேன். ஏன்னா இதுவும் பெரிய அமௌண்ட்டு, இதுக்கடுத்து கிராஷாகவும் நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான்னு வச்சு விற்றுட்டேன். ஆனால் இப்போ அந்த ஸ்டாக்கோட விலை 406 ரூபா. என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது தெரியுமா? வெறும் 45 ஸ்டாக் தான் இருக்குது. நான் இன்கேஸ் அந்த 300 ஸ்டாக்கை அப்படியே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு அதோட வேல்யூ 1,21,800 ரூபா இருக்கும். ஸோ இதுலேருந்து கிளியர் கட்டாக ஒன்று தெரியுது, இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த லெசன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸ்டாக்கில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் விற்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் மேக்ஸிமம். ஓகே, ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லி எப்போதுமே விற்றுறாதீங்க. ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே.